ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அண்ட் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்து பாண்டியனை கடையிலேருந்து கூட்டிக்கிட்டு சேரனுக்காக ஜாதகம் எழுந்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை பார்க்க கடைக்கு சோழன் கிளம்பி போகிறாரு. அப்போது என்னடா காலையிலே எங்கே கிளம்பிட்டேன், சாப்பிட்டு போடும் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இல்லைண்ணா நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் போயிட்டு பாண்டியன் கிட்ட கடைக்கு போயிட்டு என்னடா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போகலாம்டா, இல்லை ரெடி தான், வேலை எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கண்ணன் ப்ரோ பார்த்துப்பாரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சோழனும் கிளம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் எழுதுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி என் அண்ணனுக்கு வந்து ஜாதகம் வந்து எழுதணும், என் அண்ணனுக்கு ஜாதகம் இல்லை, என் அண்ணனுக்கு கல்யாணமே நடக்கலை, இது வரைக்கும் என் அண்ணனுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி என் அண்ணன் யாருக்கும் எந்த விதத்துலேயும் தப்பு செஞ்சதே இல்லை, எல்லாருக்கும் நல்லது தான் நினச்சிருக்கு என் அண்ணன், அவங்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி என் அண்ணனுக்காக ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் வந்து அவங்க கிட்ட கேட்கவும், அப்படியாப்பா சரி எழுதிடலாம், ஒரு நல்லது நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜாதகக்காரர் வந்து சொல்கிறாரு. சரி எப்போ கிடைக்கும், ரெடி பண்ணி தந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நாளைக்கு காலையில் இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங்காக கிடைச்சிடும் தம்பி, உடனே முடியாது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்காக வந்து வாங்கிக்கிறோம், நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம சோழன் வந்து சொல்லிட்டுருக்காரு அவர்கிட்ட. சரிப்பா ஓகே நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருக்கவும், எவ்வளோ செலவானாலே பரவாயில்ல, நான் கேட்ட மாதிரி இந்த ஜாதகத்தை மொத்தம் எழுதி கொடுத்துருங்க, என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லிட்டுருக்கேன். பாண்டியனுமே வந்து அதே தான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்ருக்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு எழுதுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக நம்ம கஸ்தூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வராரு. கஸ்தூரியும் அவங்களுடைய அண்ணாவும் அந்த சைடில் வந்து வராங்க. சோழனும் பாண்டியனும் இங்கே உள்ளேருந்து போகிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்க்குறாங்க. அண்ணே அங்கே பாருண்ணே அந்த பசங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து சொல்லவும், என்னம்மா சொல்கிற யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அண்ணன் வந்து திரும்பி பார்த்தா இங்கே பாண்டியன்னு சொல்லணும் போகிறாங்க. இவங்க எதுக்கு ஜோசியக்கார வீட்டில் இருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் குழப்பமாக இருக்குது. சரி என்னென்னு கேட்டு பார்க்கலாம் வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னவா இருக்க போகுது, எனக்கு இவங்க இங்கே வந்துட்டு போகிறத பார்த்தாவே தெரியுது, அவன் அண்ணனுக்கு ஏதாச்சும் பொண்ணு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னென்ன தான் போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன எதுக்கு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு போகிறாங்க, அவங்க என் அண்ணன் பையசங்க தான் அப்படின்னு இங்கே வந்து அவர் வந்துட்டு உள்ளே போய் கேட்கவும், அப்படியாப்பா அதான் அவருடைய பெரிய அண்ணனுக்கு ஜாதகம் வந்து ரெடி பண்ணணும், ஜாதகம் இல்லையா அவருடைய அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யா ஜாதகத்தை எழுதி கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி ஒரு ஆளுக்கு நல்லது நடக்குது, அவருடைய வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நானும் சரின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்க என்ன அண்ணன் பசங்க தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளோ நல்லவங்க ஒன்றும் கிடையாது, பொய்யா ஜாதகத்தை ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு தெரியலா இதில் ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனுங்க பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி நல்லதாக ஒரு ஜாதகம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. பாருங்கள் அவங்க பொய்யானவங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி ஜாதகத்தை மாற்றி எழுதுங்க, அவங்க எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னாங்களோ அதை விட 2 மடங்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கஸ்தூரியா அவங்களுடைய அண்ணமும் வந்து சொல்லிடுச்சுக்க. முதல்ல வந்து ஜோசியக்காரர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, கை மேலே பணம் தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க வச்சுட்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக அவருமே வந்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய்யான ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த வீட்டில் கல்யாணமே நடக்காது, அப்படி நடந்தால் அந்த வீட்டில் இருந்து பொண்ணுங்க தங்காது அப்படின்றது தான் ஊரில் பேசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் கஸ்தூரி அவங்களுடைய அண்ணனும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஜோசியக்காரருக்கு, இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு தோஷம் இருக்குது, பொண்ணோடைய தோஷம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் வந்து இவருமே வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சோழனும் பாண்டியனும் நம்பிக்கையாக வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிவிட்டு நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க நாங்கள் ஈவினிங்காக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அதாவது தரகருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களை வர சொல்லிடலாம், நாள் நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம், அண்ணனுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சேரன் வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி சேரன் கிட்டே பேசுகிறாங்க. சேரனுக்கு இதில் விருப்பமே இல்லை
இருந்தாலும் தம்பிங்களுக்காக சரிடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணே நீ ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஜாதகம் வாங்குறதுக்காக பாண்டியனும் சோழனும் திரும்பவும் அந்த ஜோசியக்காரங்களை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ போயிட்டு என்ன சார் நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தம்பி அப்படின்னு அவரும் தயங்கிக்கிட்டே சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ், யாருமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கேட்டதை விட 2 மடங்கு உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனும் பாண்டியனும் ஒன்றும் சேரனுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து சந்தோஷமாக ஜாதகத்தை வாங்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. ஸோ அப்போது பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சேரன் வந்து உட்கார்றாரு. சுனிலா எல்லாருக்கும் ஜூஸு காஃபி எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இவர் தான் மாப்பிள்ளை, இவங்க அவங்களுடைய தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் எங்களுக்கு ஃபோட்டோ காட்டிட்டிங்களே மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பிங்களை பற்றியும் சோன்லேயே சொல்லிட்டிங்களே, புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிறது இருக்குது, என் பொண்ணுக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, ஜாதகம் ஒத்து போச்சுன்னா கல்யாணத்தை நடத்திடலாம், முதல்ல மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சேரன் வந்துட்டு நமக்கு தான் ஜாதகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். ஸோ அப்போ தான் சோழன் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு நிமிஷம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை அவர் கணிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த ஜாதகக்காரருக்கு பொண்ணு தோஷம் இருக்குது, அதனால் இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்காது, அவங்க தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடந்தாலும் இந்த மாதிரி பொண்ணுங்க தங்காது அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே சேரன் ஷாக் ஆகுறாங்க. சேரன் மட்டுமே இல்லை, எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக பொண்ணு வீட்டுக்காரங்க இது கேள்விப்பட்ட உடனே அவங்க பயங்கர கோவப்பட்டு என்ன இப்படி ஒரு ஜாதகக்காரரை என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம புரோக்கரை வந்து அவங்க திட்டிட்டு இந்த சம்மந்தம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம பாண்டியன் சோழன் அங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் இல்லை, ஏன் ஜோசியர் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கள், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீங்கள் கரெக்டாக இன்னொரு தடவை பாருங்கள், நீங்கள் ஏதோ தப்பாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. இல்லைப்பா எத்தனை தடவை பார்த்தாலும் இதுதான் உண்மை, நான் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எங்கே போய் பார்த்தாலும் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் வேணா நம்பிக்கை இல்லைன்னா கேட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் இங்கே நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன இது நம்ம ரெடி பண்ண ஜாதகம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்ருக்க. அப்போ தான் இங்கே நிலாவும் பல்லவன் இருந்துக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் கரெக்டாக தானே ஜாதகத்தை ரெடி பண்ணிட்டு வந்தீங்க, இப்போ இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு. ஏங்க அதுவே பொய்யா ரெடி பண்ணிட்டு வந்தது, அதுவும் நாங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக சொல்லி தான் அவங்கள ரெடி பண்ண சொன்னோம், ஆனால் எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே கரெக்டாக பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாதிரி கரெக்டாக கிளம்பி போகிறாங்க. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசல் விரசலாக பேசிட்டு போகிறதுலேருந்தே வந்து இங்கே அந்த கார்த்திகாவுடைய அம்மா அவங்க அண்ணன் வந்து எல்லாரும் பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் வாண்ணே இப்போவே போய் அந்த வீட்டில் இருக்கவங்கள அவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வரணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இங்கே நேராக வந்து சேரனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஸோ சேரன் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஸோ வந்து அண்ணனை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு இவங்களும் பொறுமையாக இருக்காங்க. ஸோ எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன எதுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சேரன் தேம்பி உள்ளே போயிட்டு அழுதுட்ருக்காங்க. நம்மளால் தம்பிங்களுக்கும் எந்த ஒரு நல்லதும் நடக்காதுன்னு ஜோசியக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணுமா, இதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நல்லா கல்யாணன்றது நடக்காமல் தள்ளி போய்கிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அழுதுட்ருக்க. அப்போ தான் கார்த்திகோட வீட்டிலேருந்து வராங்க. ஸோ வீட்டிலேருந்து வரும்போது இங்கே நடேசன் வெளியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இல்லை உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு ஏதோ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தேன், ஊரில் யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி என்னதான் நல்லது நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு, என்னவெல்லாம் பேசுனீங்க, என் பொண்ணை ஏமாற்றி பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க, என் பொண்ணை வீட்டு தேடி வர வச்சிங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொண்ணு வீட்டுக்காக ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கலாக பேசிகிட்டு இருக்கவும் உள்ளே இருந்து காது கேட்டுட்டு நம்ம சோழன்
வீட்டில் இருந்து பாண்டியன் நிலா எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கோவப்பட்டு பாண்டியனும் சோழனும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்னப்பா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு என் பொண்ணுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைப்பான்னு எப்போவோ சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போது எங்கே நடந்துச்சா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கோவப்பட்டு இங்கே பாருங்கள், வெந்த புல்லில் வேலை பார்க்குற மாதிரி தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடுங்க, நீங்கள் என்னமோ நல்லவங்க மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணதே நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசனோட அண்ணன் வந்து சொல்லவும் அப்போ தான் வந்து எல்லாமே வந்து அவருக்கும் புரிய வருது. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா, நீங்கள் இங்கே வரும்போதே நீங்களாக இருக்கும்னு சந்தேகமாக தான் இருந்துச்சே தவிர நீங்கள் தான் பண்ணிப்பீங்கன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இப்போது எல்லாமே தெளிவாக தெரியுது எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் இங்கே நம்ம பல்லவன் நிலாவும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இதெல்லாம் இவங்களோட வேலை தானா, சேரனை வேற உள்ளே போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க, நீ போய் சேரனை கூட்டிகிட்டு வந்து விஷயத்த சொல்லிட்டா அண்ணன் வந்து சமாதானம் ஆகிடும், அழுகாது, இதை நினச்சி வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து நினச்சிக்கிட்டு நேராக வந்து அண்ணனை பார்க்க உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு சேரனை கதவு தரேனா அப்படின்னு தட்டிக்கிட்டு இருக்கும்போது கதவு ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி பின்புறமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் வந்து இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்ருக்காங்க அவங்க தம்பிங்களுக்காக. இந்த மாதிரி என் அன்புள்ள தம்பிங்களுக்கு என்னால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காது அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு, அதனால் வந்து நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், என்னை யாரும் தேட வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும், எனக்கு என் தம்பிங்க தான் உலகம், என் தம்பிங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் இங்கே வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இங்கே அவர் இஷ்டத்துக்கு வந்து நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோடு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாரு, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே நம்ம பல்லவன் கதவு டோர் ஓப்பன்லேயே இருக்குது, உள்ளே போய் அண்ணா இங்கே வாண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கூப்பிட்டுக்கிட்டே போய் பார்த்தா சேரனை காணும். அண்ணா இங்கே வந்து பாருண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே அப்படின்னு சொல்லலான்னு உள்ளே போய் பார்த்த பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, சேரனை காணும். ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இருக்கிறதில்ல. உடனே ஓடி வந்து பல்லவன் இருந்துக்கிட்டு அண்ணனை காணும், நீங்கள் பார்த்தீங்களா, அண்ணன் உள்ளே இருந்து வெளியே எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்டுட்ருக்க. இல்லைடா பல்லவா, அண்ணன் உள்ளே போனவர் வெளியே வரலையே, நானும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கே வாங்களே சோழன், இங்கே வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அண்ணன் அப்படின்னு தேடிட்டு இருக்கவும், ஸோ இவங்களுக்கு என்ன காணமா, ஓடி போயிட்டானா, அவமானம் தாங்க முடியாமல் ஓடி போயிட்டானா, அவ்வளோதான், அவன் திரும்பியே வரமாட்டான், ஆஹா இதுக்கு தானே நாங்களும் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னுமே கேலி கிண்டல் நக்கல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வந்து இங்கே இவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டோம், நம்ம வந்துட்டு நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வீட்டில் யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, இது எல்லாத்தையும் என் அண்ணனுக்கு சொல்லி என் அண்ணனை பேசி புரிய வச்சு என் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம், என் அண்ணன் மட்டும் கிடைக்கலன்னா அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கோவத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் சோழன் இவங்க எல்லாரும் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அண்ணனை தேடிட்டு வரோம், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட போகிறாங்க. பல்லவன் எடுத்துக்கிட்டு நானும் வரேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவன் சொல்லிட்டுருக்க, நீ வேண்டாண்டா பல்லவா, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டி எடுத்துகிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் எங்கள் நடேசனுக்கிட்ட அவங்க சண்டை போட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடேசனோட அண்ணா கஸ்தூரி இவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நடேசனுமே இவன் எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கோயிலில் வழக்கமாக போகிற மளிகை கடை அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்குறாங்க. ஸோ எங்கேயுமே எடுக்கிறதில்ல. ஸோ ஒரு கடத்தில் இங்கே பாண்டியன் சோழன் 2 பேருமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே வந்து தேடுறாங்க, அண்ணன் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சுற்றி வளைச்சி ஒரே இடத்துல வந்து நிற்கிறாங்க. நான் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இந்த பக்கம் பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது ஒரு வேளை அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ்க்கும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ சேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கரெக்டாக வந்து அனுஷோடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு.
ஸோ இங்கே அனுஷோட வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காரு. என்ன பையா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, இந்த மாதிரி எங்கள் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கல அனுஷு. எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்காது போல இருக்குது. இந்த மாதிரி கல்யாண யோகம் இல்லை, பொண்ணோட தோஷம் இருக்குது, அதனால தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடக்காது. இந்த மாதிரி ஜாதகக்காரர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து சேரன் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போய்ட்டுன்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கேன். ஆனால் இந்நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு எங்கள் தம்பிங்க உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் காணுன்ற விஷயம் தெரிஞ்சு. அப்போது நான் இங்கே இருக்குன்ற விஷயத்த மட்டும் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், இங்கே அனுஷ் இருந்துக்கிட்டு, என்ன பையா இது, தம்பிங்களை தவிக்க விட்டுட்டு இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கேன். இதை விட்டால் வேறு வழி தெரியல, என் தம்பிங்க நல்லா இருக்கணும்னா இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சேரன் வந்து ஒரு பக்கம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ இப்படி இவர் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டையும் வந்து சத்தியம் வாங்கியிருக்காரு. அதனால் அவருமே வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் என்ன விஷயம், என்ன சோழா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அண்ணா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா, அண்ணா உங்களை பார்த்தாரா, அண்ணா அங்கே ஏதோ வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து கேட்கவும் சேரனை பற்றி. அப்போ தான் வந்து இங்கே அனுஷ் இருந்துக்கிட்டு, இல்லையா பையா அண்ணன் எதுவும் இங்கே வரலையே, இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையே, நானும் வீட்டில் தானே இருக்கேன், சேரன் பையா வரதா இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பாரு, இல்லை வீட்டுக்கு வந்திருப்பாரு, நானும் சந்தாவும் மட்டும்தான் இருக்கோம், உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா, அண்ணன் வரலையே அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சோழன் வந்து பாண்டி அங்கேயும் அண்ணன் போலியாண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே சேரனை காணும் அப்படின்ன உடனே இங்கே பல்லவனுக்கு பயங்கரமாக வந்து அழுக வருது. ஸோ அண்ணன் எங்கே போயிருக்கோம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு நல்லதே நடக்கணும்னு பார்த்தோம், ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, அண்ணனும் எங்கே போச்சேன்னு தெரியல, இவங்க எல்லாரும் சதி பண்ணி அண்ணனோட வாழ்க்கையில் விளையாடிட்டாங்க, இவங்க பண்ண விஷயத்தினால அண்ணன் தன் வாழ்க்கையில் உண்மையிலே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அதுதான் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் வந்து எங்கே போச்சுன்னே தெரியலையா அண்ணி அப்படின்னு பல்லவன் ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் யாருமே இல்லைனாலையும் பல்லவனுக்கு இப்படி தான் ஆகும். அதே மாதிரி பல்லவன் இங்கே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. பல்லவா நீ அழுகாதடா, அண்ணன் வந்துடுவார், எங்கே இருந்தாலும் சோழனும் பாண்டியனும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத, அதான் இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிச்சில்ல, நம்மளை பழி வாங்கிறதுக்காக வேணும்னே இவங்க எல்லாரும் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா சேரனை எங்கே இருந்தாலும் வந்துடுவார், நீ கவலைப்படாதடா பல்லவா, அழுகாத அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க நிலா. ஸோ இது எதுவுமே கேட்காம, எல்லாமே எனக்கு அண்ணன் தான், அண்ணன் நான் குழந்தையிலேருந்து என்னை எங்கேருந்தோ வேறு ஒரு வயிற்றில் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அண்ணா என் மேலே கூட பிறந்த தம்பியாட்டம் அவ்வளோ பாசத்தை காட்டி என்னை பார்த்துக்கும், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும், ஆனால் இப்போ அண்ணன் எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு பல்லவன் பயங்கரமாக இது எல்லாத்தையும் பேசி ஃபீல் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை யோசிச்சு வந்து பேசி அழுதுட்டு இருக்கும்போது பல்லவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நிலா உடனே பயந்துக்கிட்டு, பல்லவா இங்கே எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ வெளியே வந்து அங்கிள் இருக்காரான்னு பார்க்கலான்னு வந்தேன், நடேசனம் இல்லை எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஸோ உடனே நிலா பயந்துக்கிட்டு, பல்லவா உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவசர அவசரமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நிலா கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பல்லவா கண் விழிடா, ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் சோழனுக்கு நிலா ஃபோன் பண்ணுறாங்க, வெயிட்டிங்லேயே இருக்குது. சோழன் ஃபோன் எடுங்க அப்படின்னு நிலா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கு. சரி பையா அண்ணா வீட்டுக்கு வந்தாரோ இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடந்த விஷயங்களை சொல்லிட்டு சோழனும் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நிலா வெயிட்டிங்கில் வரும்போது, சரி பையா ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, நிலா கால் பண்ணுறாங்க, ஒருவேளை அண்ணன் வீட்டுக்கு வந்துடுச்சா என்னென்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து கேட்கவும், எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா பதற்றமாக பேசவும், என்னாச்சுங்க ஏன் ரொம்ப பதற்றமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சோழன் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி பல்லவன் வந்து அண்ணனை காணோம் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான், என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பல்லவன் எந்திரிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாக பேசிகிட்டு இருக்கவும் இங்கே தான் நம்ம
ஊரில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வாங்க, பல்லவன் வேறு கண் விழிக்கவே மாட்டேன்றான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ரொம்ப பதற்றத்தோட. அப்போ தான் இங்கே ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், சரி அண்ணன் வந்து அங்கே வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த மாதிரி பல்லவனுக்கு உடம்பு சரியில்லையா, நிலா வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் பல்லவனை சேர்த்துருக்காங்களா, பல்லவன் வந்து கண் விழிக்கவே இல்லையா, அண்ணன் காணும் அப்படின்றதில்ல அவன் ரொம்ப கவலையில், இந்த மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு போல இருக்குது, அவனுக்கு ஏற்கனவே சும்மா வீட்டில் யாராச்சும் சண்டை போட்டாலே அவனுக்கு ஜுரம் வரும், இப்போ அண்ணனை காணும் அப்படின்றது ஏதோ பெருசாக ஆயிடுச்சு போல இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் அண்ணன் வந்தால் ஃபோன் பண்ணுங்கள், அண்ணன்கிட்ட அப்படி ஃபோன் பண்ணாலும் அண்ணனுக்கு விஷயத்த சொல்லுங்கள், பல்லவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே பாண்டியனும் சோழனும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போகிற வழியிலேயே நிலா கால் பண்ண விஷயத்த பாண்டியன்கிட்டையும் இந்த மாதிரி பல்லவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகவும், இவன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு தான் வீட்டில் யாரும் இல்லைனாலோ இல்லை சண்டை போட்டாலே அவனுக்கு ஜுரம் வரும்னு தெரியாதா, இதுக்கு முன்னாடி நிலா வீட்டை விட்டு போகும்போது இந்த மாதிரி தானே அவனுக்கு ஆச்சு, அதுக்கப்புறம் நிலா வந்ததுக்கப்புறம் தானே அவனுக்கு சரியாச்சு, அவனை பற்றி உனக்கு தெரியாதா, சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டே சோழன் பாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்க. அப்போ தான் நிலா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம பல்லவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கு, என்னாச்சுங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும், நிலா கிட்ட சோழன் வந்து இந்த மாதிரி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் டாக்டர் வெளியில் வராங்க, என்னாச்சு டாக்டர் பல்லவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து விசாரிக்கவும், அவர் வந்து ரொம்ப அழுதுருக்காரு போல இருக்குது, வீட்டில் ஏதாச்சும் பெரிய இஷ்யூவா, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்திருக்காரு, அதிகமாக பிபி வந்து ஆயிருக்கு, ரொம்ப ஹை பிபி ஆயிருக்கு, மயக்கம் மட்டும் கீழே வந்திருக்காரு, ஏதாச்சும் பிரச்சனையா, அது என்னென்னு சரி பண்ணுங்க, அது சரியானாலே அவர் தானியாக சரியாயிடுவார், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அண்ணன் இல்லைன்னு கவலையில் தான் இப்படி ஆயிட்டான் போல இருக்குது பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியன் சோழன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கவும், எங்கள் அண்ணனை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவும் கேட்டுட்ருக்காங்க. இல்லைங்க எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, அண்ணன் அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அனுப்பிச்சிருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சத்தியம் வாங்கினதுனால தான் நீங்கள் இங்கே இருக்கிற விஷயத்த நான் சோழனுக்கு வந்து சொல்லலை, பல்லவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம், நீங்கள் வந்து இங்கே வந்தாலோ இல்லை ஃபோன் பண்ணாலோ உங்ககிட்ட விஷயத்த சொன்னாங்க பையா, இப்போ என்ன பண்ணுறது, பல்லவனுக்கு தம்பிக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஏன் பையா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பல்லவனுக்கு உடம்பு சரியில்லையா, அனுஷே நான் இங்கே இருக்கவே கூடாது, இந்த ஊரை விட்டு உன்னுடைய ஊருக்கு இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிடணுன்னு தான் வந்தேன், என் தம்பிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இப்போ வந்தேன், ஆனால் இப்போ என் தம்பிக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சேரன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு நேராக வந்து தாங்கவே முடியாமல் பல்லவனுடைய பாசத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ அண்ணனை காணோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் வந்து அங்கே வராங்க. சோழா பாண்டி என்னடாச்சு பல்லவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம், அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இவங்க பாண்டி எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்க, இந்த மாதிரி நீ இல்லைன்னு பாருண்ணே, அண்ணன் இல்லை அப்படின்றத அவனால் தாங்கிக்க முடியாத, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம இப்போ சோழன் வந்து சொல்லவும், ஸோ சேரனுக்கு நல்லாவே தெரியும் வீட்டில் இந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா பல்லவனுக்கு இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் பயந்து அடிச்சுக்கிட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு உள்ளே போயிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவனை பார்த்துட்டு வெளியே வந்து என்னடா இப்படி ஆகிடுச்சு பல்லவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் உன்னால தானே, நீ எதுக்கு நான் வீட்டை விட்டு போனேன், அந்த ஜோசியக்காரை சொல்லிட்டா எல்லாம் உண்மையான ஆகிடுமா, இது எல்லாமே பொய்ன்னு நாங்கள் உனக்கு ஜோசியம் எழுதுகிற விஷயத்த எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அத்தை மாமா அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி கஸ்தூரி அவளோட அண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, வேணுன்னே ஜாதகத்தை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க, உனக்கு இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அண்ணன், நீ ஏன்னா இது புரியாமல் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, இதனால பல்லவனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சேரனுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, என்னடா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா இது எல்லாமே நம்மளை பிரிக்கணுன்றதுக்காக அவங்க போட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க சொல்லவும், இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க சேரன் இருந்துக்கிட்டு, இதுக்கு
இதுக்கப்புறம் இனிமேல் நீ எங்கேயும் எங்களை விட்டு போகாதானே, எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீ தானே எங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும், எனக்கு என் தம்பிங்க தாண்டா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு எங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ பல்லவனுக்கு இப்போ உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருடா நான் அண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்ட போய் பேசுவோம். இங்கே பல்லவனுமே கண் விழிச்சிடுறாங்க. கண் விழிச்சு, அண்ணன் சேரண்ணே நீ வந்துட்டியா, எங்கண்ணே போன எங்களை விட்டுட்டு, எல்லாமே இது நாடகண்ணே, நீ இது எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி நம்பி போயிட்டியண்ணே, இது பொய்யான ஜாதகம், உன்னுடைய ஜாதகத்துலலாம் அப்படி இல்லைண்ணே, நீ உனக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்லண்ணே, நீ எங்கள் கூடவே இருண்ணே அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் சேரன் கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கவும், உன்னை விட்டு நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்டா, என் தம்பி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், இப்போ எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.